பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? மற்றும் ஒரு தபசு நாட்களுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ வருஷம் நாம் இந்த தபசு நாட்களை நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் அதிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கிறதா? ஒவ்வொரு வருஷமும் இந்த 40 நாட்களை நாம் அனுசரிக்கிறோம். நிறைய பேர் நிறைய தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிறோம். இந்த 40 நாள் மட்டன் சாப்பிட மாட்டேன், வேறு பூ வைக்க மாட்டேன். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், மதியம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன், டெய்லி காலையில் மதியம் நைட்டு வேதம் வாசிப்பேன், ஆலயத்துக்கு காலையில் 5 மணி ஆராதனைக்கு தவறாமல் 40 நாளும் செல்வேன். நல்லது தான், நிறைய தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறது நல்லது. ஆனால் அதற்கு பின்பு நாம் எப்படி இருக்கிறோம்? 40 நாட்களோடு நம்மளுடைய தீர்மானங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்து ஈஸ்டருக்கு பிறகு விட்டு வந்த எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம். அதில் என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கிறது? வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுமாம் போல. வேதம் அப்படி சொல்லவே இல்லையே. நீ 40 நாள் மட்டும் இருந்துட்டு பரவோம், இஷ்டத்துக்கு நடன்னு சொல்லவே இல்லை. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். தானியேல் பாருங்கள், தானியேல் 1:8 தீர்மானம் எடுத்தான், கடைசி வர அவன் அதில் நிலை நின்றான். தாவீது, தானியேல் எல்லாம் பாருங்கள், தினமும் 3 வேளை வழக்கத்தின்படியே வழக்கமாக அவங்க 3 வேளை ஜெபம் பண்ணுறாங்க. அதனால தான் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தபசு நாட்கள் எதற்கு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? முதல்ல அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்கள் நீங்கள் உபாசம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா 3 வேளை சாப்பிடாமல் இருப்பாங்க, சில வேளை 2 வேளை, சிலவங்க 1 வேளை, சிலவங்க லைட்டாக நான் மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக லைட்டாக சிறு உணவு எடுத்துகிட்டு உபாசம் இருக்கிறாங்க. இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நம்மளுக்கு சொல்லப்படவில்லை. அதான் முக்கியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இயேசு சொன்னாரா, எப்போ நான் போன பிறகு 40 நாள் நீங்கள் கண்டிப்பாக வருஷம் வருஷம் உபாசம் இருக்கணும், இப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு இயேசுவும் சொல்லலை. பவுலு, பேதுரு, யோவான் அவங்களாம் தன்னுடைய நிருபத்திலையும் சொல்லலை. சீஷர்களும் அதை கடைப்பிடிக்கவும் இல்லை. அப்போ வேதம் சொல்லாதது, பவுலு, பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் சொல்லாதது நம்ம செய்வதற்கு காரணம் என்ன? இது நம்முடைய திருச்சபை, அதில் தான் இது அனுசரிப்பதற்கு அவங்க ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் அவங்க ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. ஒரு 40 நாட்கள் நாம் மற்ற நாட்களை காட்டிலும், மற்ற பிஸ்னஸ் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், வீட்டு வேலைகளை பார்க்குறோம், நம்மளுக்கு எவ்வளவோ வேலைகள், அது மத்தியில் ஒரு 40 நாட்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்து கல்வாரி சிலுவையிலே தேவன் பட்ட பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை எல்லாம் தியானிக்கும் பொழுது நம் உள்ளம் இந்த மாம்சத்தை அடக்கி ஆவி உயிர்ப்பிக்க தான் நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 40 நாட்கள் நீங்கள் ருசியான பதார்த்தங்கள் சாப்பிடாம, உணவெல்லாம் தியாகம் பண்ணி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அநேக காரியங்கள்லேருந்து உங்களால் மீள முடியும். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்படுறேன். இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாவம் செஞ்சிடறேன். பசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், முடியலை. நிறைய நம்மளால் முடியலன்றான். ஆனால் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விட்டு விடும் பொழுது மாம்சம் அடங்கி ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது தான் ஆவியானவர் நம்மோடு இணைந்து நிறைய காரியங்களை நடப்பிக்கிறார். அதற்காக தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில்
சாம்பல் புதன்கிழமையிலிருந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் வர 47 நாட்கள் வரும். ஞாயிறு நீங்களாக 40 நாட்கள் வருகிறது. முதல்ல இந்த நம்ம ஆதி திருச்சபை நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா 40 மணி நேரம் என்று தான் கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்பு 40 நாட்கள் தொடர்ச்சியாக அனுசரித்தார்கள். கிபி 4ஆம் நூற்றாண்டில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 40 நாட்கள் ஞாயிறு நீங்களாக அவர்கள் கடைப்பிடித்தார்கள். முதல்ல ஆதி திருச்சபை நாட்களில் ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் வரணும், ஒருத்தன் சர்ச்சில் இன்வால்மெண்ட் ஆகணும், இல்லை ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து சர்ச்சிலிருந்து விலகி துன்மார்க்கமாக போய் மறுபடியும் ஆண்டருக்குள்ளே வருவதாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த 40 நாட்கள் உபாசம் இருந்து பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு இந்த காரியங்கள்லாம் செஞ்சு அவங்க என்ன செய்யணும்? பெரிய வியாழன் ராப்போஜன அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஈஸ்டர் அன்னைக்கு திருச்சபையில் அவன் சேர்றான். அதுதான் நியமமாக கொண்டு வரப்பட்டது. அதைத்தான் திருச்சபைகளில் ஒரு உண்டியல் கொடுக்குறாங்க. சுய வெறுப்பு, சுயத்தை வெறுக்கணும். இதிலெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம சுயம் மாம்சத்தெல்லாம் வெறுத்து அந்த பணத்தை உண்டியலில் போட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆலயத்தில் கொண்டு போய் படைக்கிறது. அப்போ இந்த 40 நாட்கள் எதற்காக என்றால் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வதற்கு. நீங்கள் சாதாரணமாக ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே பாவம் செய்கிறேன், நான்லாம் பாவமே செய்யலை, நான்லாம் கரெக்டாக இருக்கேன், நான்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் வர ஏசாயா மற்றவங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தான். உங்கள் மாத பிறப்புகளை வெறுக்கிறேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்கள் காணிக்கைகள்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தான். இந்த 6ஆம் அதிகாரத்தில் உசியா மரணம் அடைந்த பின்பு தேவாலயத்துக்கு போகும்போது அங்கு தேவனுடைய மகிமையை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து அப்பொழுதுதான் தன்னுடைய நிலைமையை உணர்ந்த, ஐயோ நான் பாவமுள்ள மனுஷன், ஐயோ நான் அதமான மனுஷன், அசுத்த உதடுகள் நடுவிலே வாசம் என்றவன் தன்னை உணர்றான். அப்போ தான் ஒரு தேவதூதன் பலிபீடத்திலேருந்து ஒரு தலையில் கொண்டு அங்கே ஏசாவின் நாவை சுத்திகரிக்கிறான். சுத்திகரித்த பின்பு ஆண்டவருடைய ஆல்டர்கால் வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவான்? உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம அங்கே ஏசாயா என்ன செய்கிறாரு? சரண்டர் ஆகிறாரு. நான் ரெடியாக இருக்கேன், என்னை அனுப்பும் என்று. அதற்கு பின்பு தான் ஏசாயா தீர்க்கதரிசியாக மாறுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அல்லவா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு ரூமுக்கு இருந்தீங்கன்னா தூசி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது உள்ள ஒரு சூரிய ஒளி உள்ளே வரும் என்றால் பாருங்கள், அதில் எவ்வளோ தூசி இருக்குது. அது போல தான் நம்ம மாம்ச கண்களால் இந்த பாவங்களை எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு தேவ சமூகத்துக்கு போகிறோமோ, என்னைக்கு தேவ பிரசனத்துக்கு போகிறோமோ அப்போ தான் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுகள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று அந்த பரிசுத்தாவின் நிறைவு வல்லமை அந்த அனுபவத்துக்குள்ளே போகும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த 40 நாட்களே நமக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த நாளிலும் இந்த தபசு நாட்களில் ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும். இன்னைக்கு மாம்சத்தை குறித்த காரியங்கள், மாம்சத்தில் நாங்கள் எவைகளெல்லாம் சிறைப்படுத்த வேண்டும், எவைகளெல்லாம் சிலுவையில் அறைய வேண்டும், ஆவி அடங்கி ஆவி உயிர், மாம்சம் அடங்கி ஆவி உயிர்ப்பிக்கப்பட நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நீர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது நாங்களும் உயிர்ப்பிக்கப்படுவோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பா, யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டா என்பதை இந்த அதிகாரம் நம்மளுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். யாரெல்லாம் மாம்சத்துக்குட்பட்டவர்கள், யாரெல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் சுயமாக நடக்கிறாங்களோ, தன்னுடைய சரீரம் இஷ்டத்துக்கு யார் நடக்கிறாங்களோ
அவங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு பிரியமே இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதமான வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம், என் மாப்பிள்ளைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, எல்லா மாத்திரையும் போட்டு பார்த்தாச்சு, எங்கெங்கெல்லாமோ போய் மசாஜ் சென்டரில் போய் அந்த ஆயிலை போட்டு தடவுனா நல்லா தூங்குவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, தூக்கம் வரவே இல்லை அப்படின்னு. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா? நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்பதை நம்ம ஆராயணும். எபேசியரில் பார்க்குறோம்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்து பாருங்கள். நம்ம மட்டும் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னும் போது இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போகிறோம் அல்லவா? இவங்களுக்கு லட்டுனா பிடிக்கும், இவங்களுக்கு மைசூர் பாக்குனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும், பிடிச்சதை வாங்கிட்டு போகும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுபோல் ஏன் நம்ம கர்த்தருக்கு பிரியமானது செய்யக்கூடாது? நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டீங்க. மாம்சத்தெல்லாம் அடக்கணும், ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுபோல் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாக வருவார்கள். எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? எனக்கு பகைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் என்னை விரோதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. என்னை கண்ட முறுமுறுக்கிறாங்க, பொறாமையின் கண்கள், வெண்கண்கள். வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு பிரியமாக நட, சத்துருக்களே உனக்கு கிடையாது, எல்லாம் உங்கள்கிட்ட சமாதானமாக தான் வருவாங்க, உனக்கு எதிரியே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் சாத்தான் ஒருத்தன் தான் எதிரியே ஒழிய மனுஷங்க யாருமே கிடையாது. அப்படி மனுஷங்க எதிரிகளாக வராமல் இருக்கணும்னா உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், பிரியமானதை செய்யணும், பிரியமான வழியில் நடக்கணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் அநேகர் உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பாங்க, அநேகர் உங்கள்கிட்ட சமாதானமாக வருவாங்க. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். யாரெல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறாங்களோ அவனுடைய திங்கிங் எல்லாம் சுயமாக தான் திங்குவாங்க. நம்ம மாம்சம் என்ன விரும்புதோ அதைத்தான் செய்வாங்க. ஆவிக்கேற்ற வழியில் நடக்கவும் மாட்டாங்க. இது தேவனுக்கு பிரியமா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுது சுயமாக தான் யோசிப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல, இனி சுயம், நான் என் இஷ்டத்துக்கு நான் போக மாட்டேன், என்னுடைய மாம்சத்தெல்லாம் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், உலகம்லாம் சிலுவையில் அரைஞ்சாச்சு, என் பழைய மனுஷனாலும் சிலுவையில் அரைஞ்சாச்சு, இனி நான் அல்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான், ஆவியானவர் என்னை எங்கே போக சொல்கிறாரோ என்ன பேச சொல்கிறாரோ அதைத்தான் செய்வேனே ஒழிய என் சுயமாக மாம்சமாக ஒன்றும் செய்ய மாட்டேன். இனி நான் அல்ல, சுயம் சாக வேண்டும், சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அங்கே நிறைய காரியங்கள் லிஸ்டில் போட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளாம் மாம்சத்தின் கிரியைகள் நம்மகிட்ட இருந்தால் நம்மளாம் மாம்சத்துக்குரியவர்கள். அப்படி மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். தேவன் நம்ம மேலே பிரியமாக இல்லாட்டி நைட்டு தூக்கம் வராது, சத்துருக்கள் அநேக பேர் எழும்புவார்கள். அப்போ பாருங்களேன், கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று சோதித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நம்மகிட்டலாம் இருக்கக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பண ஆசை, விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொள்ளைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போகணுன்னு நீங்கள் கனவுலோட நினைச்சிடாதீங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா?
அதைத்தான் சொல்கிறோம், மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க இங்கே கண்ணை மூடனா நம்ம பரலோகத்தில் கண்ணை திறப்போன்னு. அது மறிக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் பாஸா ஃபெயிலான்னு ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். இந்த பூமியில் இருக்கிற வரை தான் அவனுக்கு தருணங்கள் கொடுக்கப்படுகிறது, கிருபையின் நாட்கள் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24 என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்துக்குரியவர்கள் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் என்றால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவரன் என்றால், இந்த மாம்சம் விரும்புகிறது, மாம்சத்தின் இச்சைகள் எல்லாத்தையும் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கிறது. செய்கிறோமா? யோசித்து பாருங்க. ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்சத்துக்குரிய சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்துக்குரியவைகளை நடப்பது, இவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகையா. தேவனே நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறாரா? ஒரு மனுஷன் விரோதமாக இருந்தால் தேவன்கிட்ட போகலாம், தேவனே நம்மளுக்கு விரோதமாக இருந்தால் யார்கிட்ட போக முடியும் சொல்லுங்க? அதான் இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் இந்த மாதிரி காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவரம், விக்கிர ஆராதனை, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டு விடுங்க, இவைகளெல்லாம் தூக்கி எறியுங்க, இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகாதீங்க, இதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருங்க. அப்படித்தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3 நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3 2-3 நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்போ உங்களுக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லை. இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷங்குள்ளே தான் நடக்கிறார். அங்கே கிளீனாக அங்கே கொரிந்து பட்டணத்து மக்களை குறித்து இவங்கெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். அப்படி என்ன அவங்ககிட்ட குறை இருக்குன்னா, அங்கே பிரிவினைகள் இருக்கல். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன், நாங்கள் இந்த சபை, நாங்கள் அந்த சபை, நாங்கள் இவங்க கூட்டம், நாங்கள் அவங்க கூட்டம். எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு டினாமினேஷன் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு சபைகள், எவ்வளவு பிரிவினைகள். ஆனால் வேதத்தின்படி பாருங்கள், ஒரே சபை தான். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ இந்த ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம்தான் சபை. அந்த சபை தான் மணவாட்டி. அங்கே ரகசிய வருகையில் எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டமாகிய சபையாகிய மணவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அங்கே பிரிவினை, இவன் சிஎஸ்ஐ, இவன் ஏஜி, இவன் சர்ச் ஆஃப் காடு, இவன் சால்வேஷன், இதெல்லாம் கிடையாது. நீ எந்த சபையும் இருந்து பூமியில் தான் இந்த சபைகள்லாம். ஆண்டவருடைய பார்வைக்கு நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ என் மகன், என் மகா, அவ்வளவுதான். பிரிவினைகள் நம்மளுக்குள்ள வேண்டாம். இன்னைக்கு எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு மார்க்க பேதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எங்கள் சபை இப்படி சொல்லுது, இதுதான் போதனை, இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தில் ஒரு பகுதியை பிடித்து கொண்டு இதுதான் சத்தியம், இதுதான் போதிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்க்க பேதங்களில் யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த பொறாமை, வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள், இவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். மத்தேயு 16:23 அந்த மாம்ச சிந்தை மனுஷுக்குள்ளேருந்து செயல்படுவதை பார்க்கிறோம். இயேசு தம்மை சுற்றி நிற்கிற சீஷல்கிட்ட கேட்குறாங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சில பேர் நீர் எலியா, சில பேர் இல்லை நீர் யோவான் சானகனா, இல்லை நீர் ஒரு தீர்க்கதரிசியா, அப்படி இப்படின்னு. சரிப்பா, மற்றவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேதுரு டக்குன்னு எழுந்து சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல பேதுரு, இது மாம்சம் உன்னைக்கு வெளிப்படுத்தவில்லை, அதைத்தான் கவனிக்கணும். இது ஆவியானவர் தான் வெளிப்படுத்துகிறார், தேவன் தான் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அவன் சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்லி முடிக்கிறான். உடனே சாத்தான் உள்ள நுழையிறான். இதோ நாம் எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பாவியில் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை நிந்தித்து அவரை கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் நான் உயிரோடு கூட எழுந்து கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்பாக போவேன்னு க்ளீனாக தன்னுடைய பிளானை ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக சொல்லிட்டார். இது பேதுரு என்ன செய்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது, உம்மை சிலுவையில் அறையிறத நீர் சாகணுமா, கிடையவே கிடையாது, நாங்கள்லாம் பிறகு எதுக்கு இருக்கோம், நாங்கள் சும்மா விட்டுருவோமா, ஒரு பயம் உம்மை மேலே கை வைக்க முடியாது. எல்லாம் பாருங்கள், அந்த மாம்சத்தில் பேசுகிறான் பார்த்தீங்களா. ஒரு பக்கம் அவன் பேசுனது நம்ம பார்வைக்கு சரியாக இருக்கணும், பரவாயில்லையே, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, பேதுரு ஒருத்தே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், பேதுரு தான் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கான், நான்லாம் சாகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அப்படி நினைக்கல. உடனே அவனை கடிந்து கொள்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை இதுதான் மாம்சத்துக்குரியது. ஆண்டவர் எங்கள் கூட இருக்கணும், அவரெல்லாம் அடிபடக்கூடாது, சாகக்கூடாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, அதை மறந்துட்டான். ஜனங்களுக்காக தான் இயேசு மரிக்க வந்தார் என்பதை மறந்துட்டான். இந்த ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு தான் இயேசு ரத்தம் சிந்த இந்த உலகத்திற்கே வந்தார் என்ற இதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். இந்த ஆவிக்குரிய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்ட உடனே தான் இந்த மாம்ச சிந்தை வந்து விடுகிறது. மாம்ச சிந்தை வந்தவுடனே தான் இயேசுவை சொல்கிறான், இல்லைப்பா இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் பேதுரு அப்படிலாம் பேசக்கூடாது, நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா, அப்படி சொல்லவே இல்லை. இது பேசலை, மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு அவனை பயன்படுத்தி கொண்டான் என்று அறிந்து அப்பாலை போ சாத்தானே என்றார். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் மாம்சத்தில் தாங்க இடம் கொடுக்குறோம். நீங்கள் சர்ச்சிலையும் எடுத்துக்கோங்க, வீட்லேயும் எடுத்துக்கோங்க, வேலை ஸ்தலத்துலையும் எடுத்துப்போங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா உடனே மாம்சத்தில் தான் செயல்படுறோம். இது தேவனுடைய திட்டமா, அதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. இந்த பொண்ணு பார்க்குற இடத்துல, மாப்பிள்ளை பார்க்குற பார்த்திங்கன்னா மாம்சத்தில் தானே எல்லாம் ஓடுறோம். பிள்ளை நிறமாக இருக்கா, அழகாக இருக்கா, எவ்வளோ சம்பாதிக்கிறா, கவர்மெண்ட் ஜாப்பா, பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, கூட பிறந்தவங்க எத்தனை இருக்காங்க, இவனுடைய சேலரி இவ்வளவு, கடைசி பிள்ளைய பாதுகாப்பானா என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்து கீர்த்து சரி ரைட்டுன்னு ஓகேன்னு பிறகு இவ்வளவு போடுவாங்களா அவ்வளவு போடுவாங்களா எல்லாம் பேசிட்டு கடைசியில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தராலாக வந்தது எல்லாம் நீங்கள் இருதயத்தில் நினச்சிக்கிறீங்களே, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு. பிறகு எதுக்கு ஆண்டவரை நம்ம சந்தையில் இழுக்கிறோம் பாருங்கள். அதனால தான் அநேக குடும்பங்களில் திருமணத்திற்கு பின்பு பிரச்சனைகள், டைவர்ஸ் வருவதற்கு காரணம் மாம்சத்தில் சிந்திக்கிறாங்க. இந்த குடும்பம் கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமா, இந்த பிள்ளை கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையா, இந்த பிள்ளையா நம்ம திருமணம் செய்யலாமா என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்பது கிடையாது. ஆண்டவரை உம்முடைய சித்தமா அதெல்லாம் கேட்பதே கிடையாது. மாம்ச கண்களினால் பார்த்து மாம்சம் விரும்பினதை செய்கிறோம். நான் நிறைய பேரை என்கிட்ட ஜெபம் வர முதல்லாம் என் பிள்ளைக்கு வரம் நிறையா பார்க்குறேன், ஒன்றுமே அமையலைன்னு. நான் சொன்னேன், இல்லையே வந்திருக்குமே உங்களுக்கு, நீங்கள் தான் வேண்டான்னு இருக்கீங்க, நீங்கள் விரும்பின இடமா இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை. பிறகு ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீர் எந்த பொண்ணை கொண்டு வரீரோ, நீர் எந்த பையனை கொண்டு வரீரோ அதுன்னு பிறகுக்கு சொல்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் நீங்களாக எல்லாம் திருப்தியாக இருக்கிறத செய்ய வேண்டியதுன்னு. அப்போ மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு இடம் கொடுங்க, அதுதான் முக்கியம். இங்கே அதைத்தான் நாம் பார்க்குறோம். இந்த மத்தேயு 16:33 நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீங்கன்னு உடனே பேதுரு உடனே மாம்சத்தில் தான், ஆண்டவரே மற்றவங்க இடரல் அறைவாங்க, நான் இடரல் அறைய மாட்டேன். அங்கே பாருங்கள் இந்த மாம்சம் தலை தூக்குது. 35ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் அவன் சொல்கிற, ஆண்டவரை எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. காரணம் என்ன, ஏன் அவன் அப்படி பேசுகிறான்னா, அந்த கலாத்தியர் 5:17
மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சம். இந்த ரெண்டும் போராடி கொண்டே இருக்குமா. ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மாம்சம் அடங்கிறது, மாம்சம் உயிர்ப்பிக்கப்படுதோ ஆவி அடங்கி இருக்கிறது. இப்போ நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய மனசு எதுக்கு செவி கொடுக்கிறோம்? அதுக்கு தான் இந்த தபசு நாட்கள். ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், மாம்சத்தை அடக்கணும், ருசியான பதார்த்தங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும், தேவனுடைய பாதத்தில் உட்காரணும், வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் சுத்திகரிக்கும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிக்கிறான்? தன் வேத வசனங்களின்படி அல்லவா? வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் ஒருவன் சுத்திகரிக்கப்படுகிறான். வேதம் தெளிவாக சொல்லுகிறதுங்க. மத்தேயு 26:41 ஆண்டவரை சொல்றார், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அது பலவீனம் உள்ளதான் மாம்சம். அதனால தான் நம்ம ஈஸியாக அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் சிறுவையில் அறைந்து ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிலிப்பியர் 3:13 மாம்சத்தின் மீது நம்பிக்கை இராமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மீது நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. நிறைய பேர் மாம்சத்தின் மீது நம்பிக்கை, என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், என்னால் முடியாத காரியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், டைட்டானிக் கப்பல் மூழ்கினது, எல்லாம் குடித்து வெறித்து எல்லாம் ஆடுறாங்க. எந்த இது வந்தாலும் கப்பல் உடையாது, மூழ்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம். எல்லாம் பெருமை, சுயம், மாம்சம். அதில் தான் அங்கே ஒரு மாலுமி என்ன செய்கிறாரு, தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது ஒரு பெரிய பனிப்பாறை ஒன்று வந்து கொண்டு இருக்கு. உடனே இங்கே கேப்டனுக்கு எச்சரிக்கிறார், எல்லாம் குடித்து வெறித்து வாரம், இந்த கப்பலை ஒன்றும் செய்ய முடியாதியா, உடையாது மாம்சம். ஆனால் என்ன நடந்தது? அந்த பனிப்பாறையில் மோதி உடைந்து எத்தனாயிரம் பேர் மரித்தாங்க. மாம்சம். நீங்கள் அப்போஸ்தலர் 27:11 பார்த்தீங்கன்னா பவுலும் இதைத்தான் சொல்கிறார். ஆனால் பவுலுடைய பேச்சை அந்த மாலுமியும் அந்த கப்பல் எஜமானனும் கேட்கல. எல்லாம் சுயம், கிளைமேட்டு நல்லா தானே இருக்குது, புயல் எங்கே வருது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு பிரயாணத்தை தொடங்கிட்டாங்க. பவுல் சொல்கிறார், இல்லை வேண்டாம், புயல் வரும் அப்படின்னு. புயல் வர்றது தான் பவுல் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் இவங்க சுயத்தில் நம்புகிறாங்க. கடைசியில் கப்பற் சேதம் புயலினால் கப்பல் பாதிக்கப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகள். எதுவுமே சுயத்தில் டிசைட் பண்ணாதீங்க, மாம்சத்தில் ஓடாதீங்க. இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒன்று செய்யுங்க, உங்கள் மாம்சத்தெல்லாம் என்ன செய்யணுமா, சிலுவையில் அரைஞ்சிருங்க. மாம்சத்தின் கிரியைகள், மார்க்க பேதங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இந்த 18 காரியத்தையும் சிலுவையில் அரைஞ்சிருங்க. அதை தலை தூக்க ஒட்டாதிருங்க. ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், மாம்சம் அடங்கணும். அதுக்கு தான் இந்த தபசு காலம். அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக வேதச்சாங்க. அப்பா, நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இறக்கூடாது, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இல்லைப்பா, இந்த மாம்சம் வேண்டாம், மாம்சத்தை சிலுவையில் அறைந்து விடுகிறேன், ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், ஆவியானவரின் ஆலயக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று நாம் கேட்கும் பொழுது அங்கு நம்மளுக்கு ஜெயத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் சரி, மாம்சத்தை நம்பாதீங்க. 3 பேர் இன்டர்வியூக்கு போனாங்க. ஒருத்தன் பணபலம், ஒருத்தன் ரெக்கமெண்டேஷன், ஒருத்தன் தேவனை நம்பி போனான். இன்டர்வியூவில் ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒருத்தனை 2 பேரும் செலக்ட் பண்ணாங்க. பணத்தை கொடுத்து வேலை வாங்கிட்டான், ரெக்கமெண்டேஷனை கொடுத்து வேலை வாங்கிட்டான். திரும்பி வராங்க, என்னடா நீ ஆண்டவர் ஆண்டவர் நம்பினியே, இங்கே உனக்கு என்னாச்சு பற்றியா? நாங்கள் மாம்சத்தில் சுயத்தில் நாங்கள் 2 பேரும் வேலையை வாங்கிட்டோம். இவன் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கேன்.
அவர் எனக்கு வேலையை கொடுப்பார் அப்படின்னு வீட்டில் ஒரு வாரம் 10 நாள் அமைதியாக இருந்தான். ஒரு நாளைக்கு அவன் ஃப்ரெண்டு காரில் இறங்கி வந்தான். இவனு கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் ஃப்ரெண்டு, முந்தைய உண்மையும் உத்தவமாக கரெக்டாக இருப்பியே, இப்போ நீ என்ன பண்ணுறாக்கும் போது, இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் படிச்சுட்டுன்னு. அப்போ தான் சொன்னேன், என் கம்பெனியில் ஒரு ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் இருக்குது, இதுவரை நான் தான் பார்த்தேன், இப்போ நான் ஃபாரினுக்கு போகிறேன், இதெல்லாம் பார்க்குறக்கு ஆள் இல்லை, யாரை போடலான்னும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, நீ வாரியா அப்படின்னு. உனக்கு எஸ் நான் வருகிறேன். மறுநாள் அங்கே போனால் அங்கே அவே தான் ஜென்ரல் மேனேஜராக இருக்கான். எல்லா கீழே உள்ள ஆட்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க 2 பேரும் கீழே நிற்கிறாங்க. அப்போதான் அவங்க 2 பேரும் சொன்னாங்க, உன் தேவன் பெரியவர், நாங்களாம் மாம்சத்தை நம்பினோம், நீ தேவனை நம்பின, நீ தேவனை நம்பினதுனால தான் நீ எங்களுக்கும் மேலாக நீ உயர்த்தப்பட்டு இருக்கிறாய் அப்படின்னு. எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலையானாலும் சரி, என்னால் முடியாது சொல்லாதீங்க, மாம்சத்தை நம்பாதீங்க, டாக்டரை நம்பாதீங்க. டாக்டர் சொல்லுவார் உங்கள் மொட்டி எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு. ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, தேவன் மீது நம்பிக்கை வைங்க, அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும். எந்த சூழ்நிலைகளை மட்டும் பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் மாம்சத்தை அழித்து, மாம்சத்தில் சிலுவையில் அரைஞ்சி ஆவிக்குரியவர்களாக மாறி தேவனோடு கூட ஐக்கியமாக இருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள், அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு, அவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாவற்றையும் ஆவியானவர் எங்களுக்கு வேத வசனங்கள் மூலமாக இடைப்பட்டீர். இனி நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல சுவாமி, ஆவிக்குரியவர்கள். மாம்சத்தை சிலுவையிலே அறையிறோம் சுவாமி. ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், மாம்சம் அடங்கணும் சுவாமி. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தபசு நாட்களில் அதிகமாக வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனம் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்மிலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட கிருபை தாரும். மாம்சத்தை சிலுவிலே அறைய உதவி செய்யும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இனி நீங்கள் மாம்சத்தில் செயல்படாதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயல்படுங்க. தேவனுக்கு பிரியமாக நடந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.